அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் கம்பம் கோம்பை ரோட்டில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறுத்தை பதுங்கியுள்ள இடத்தை சுற்றி ஏராளமான வனத்துறையினர், போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சிறுத்தை பதுங்கியுள்ள பகுதியில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பில் ஈடுபடும் வனத்துறையினர் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டத்தில் சிறுத்தையை பிடிப்பதற்காக பிரத்யேக கூண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறுத்தை பதுங்கியுள்ள இடத்தை சுற்றி வன பாதுகாவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. சிறுத்தை பதுங்கியுள்ள பகுதியில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரையிலிருந்து சிறப்பு கால்நடை மருத்துவர்களும் வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் கோம்பை ரோட்டில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறுத்தை பதுங்கியுள்ள இடத்தை சுற்றி ஏராளமான வனத்துறையினர், போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் சிறுத்தையை பிடிப்பதற்காக பிரத்யேக கூண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். தற்பொழுது சிறுத்தையை பிடிப்பதற்காக பிரத்யேக கூண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கும் ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கள நிலவரம் என்ன? நிச்சயமாக காசினி, தேனி மாவட்டம் கம்பம் 1வது வார்டு கோம்பை ரோட்ல பாத்தீங்கன்னா காலைல அதிகாலையில சிறுத்தை தென்பட்டு உள்ளது. அதனை தொடர்ந்து வனத்துறையினரும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது வனத்துறை ஒரு சிறுத்தையை தாக்கி உள்ளது. அதனை தொடர்ந்து தற்பொழுது சிறுத்தையை பிடிப்பதற்காக பிரத்யேக கூண்டு வரவழைக்கப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரையில இருந்து மருத்துவர்களும் வரவழைக்கப்பட்டு உள்ளார்கள். சிறுத்தை தற்பொழுது எங்கு உள்ளது என்ற அச்சத்தில் பொதுமக்கள் இருந்து வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் வனத்துறை சார்பாக ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தையை பிடிப்பதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிகிறது. தொடர்ந்து பார்த்தோம் என்னால் சிறுத்தை தற்பொழுது பதுங்கியுள்ள இடமானது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமாக உள்ளது. குறிப்பாக கம்பத்தில் உள்ள 1வது வார்டு கோம்பை ரோட்டு பகுதியில் உள்ள பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் அமைந்து உள்ளது. அந்த புதருக்குள் சிறுத்தை தற்பொழுது பதுங்கி உள்ளது. இதனால் நாளை மறுநாள் அதனைத் தொடர்ந்து கோகுல அஷ்டமியை முன்னிட்டு 3 நாட்கள் விடுமுறை என்பதால் பள்ளி குழந்தைகள் விளையாடுவதற்கு கூட ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை என இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். இருந்தாலும் வனத்துறையினர், காவல்துறையினர் சிறுத்தையை பிடிப்பதற்கு தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தோம் அப்படியானால் இந்த இடங்களுக்கு குறிப்பாக கம்பம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவருமே அச்சத்தில் இருந்து வருகின்றனர். கடந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்பாக அரிக்கோமன் யானை அச்சுறுத்தலுக்கு பின்பு தற்பொழுது சிறுத்தையின் அச்சுறுத்தலால் பொதுமக்கள் மிகவும் பயந்த சுபாவத்தில் இருந்து வருகின்றனர். உடனடியாக சிறுத்தையை பிடிப்பதற்கு பிரத்யேக டீம் வர வேண்டும் என இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காசினி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.